நண்பன் ஆபத்துல இருக்கும்போது அவனை விட்டுட்டு தங்களோட உயிரை காப்பாத்தி கொள்றதுக்காக நண்பனை விட்டுட்டு ஓடி போற நண்பன் துரோகி தானே. அப்போ எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை விட்டு ஓடி போனாங்க அவர் ஆபத்துல இருக்கும்போது. இப்போ அவங்க எல்லாரும் தங்களுடைய ஜீவனையும் என்ன பண்றாங்க, அவருக்காக கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவரிடத்துல அன்பு கூர்ந்து திரும்ப வராங்க. உங்களுக்கு புரியுதா? தேவன் எப்படி அவங்கள அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கியிருக்காருன்னு. ஏன்னா பாவம் செய்யறது அடிமைத்தனம். அந்த பாவத்துல இருந்து விடுதலை பெறும்போது அவங்க நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வாங்க. எல்லா சீஷர்களும் மரணத்துக்கு ஏன் குறிக்கப்பட்டாங்க அப்படின்னா, அது அவங்களுடைய சோதனை. அவங்க அதை ஜெயிக்க வேண்டியது இருந்தது. ஏன்னா அவங்க அதுலதான் விழுந்திருந்தாங்க. நாம எந்த சோதனையில விழுறோமோ அதே சோதனை தான் நமக்கு திரும்ப வரும். அதுலதான் நாம ஜெயிக்கணும். ஏன்னா தேவன் சொல்றாரு, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். அப்போ பாவத்தை ஒருத்தன் மேற்கொள்ளணும் அப்படின்னா அந்த சோதனையை அவன் ஜெயிக்க வேண்டியிருக்கும். அப்போ சொல்றாரு, சோதனையை ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போதான் அவன் என்ன பண்ணுவான், பொண்ணா விளங்க முடியும். இப்ப சீஷர்கள் எல்லாரும் அந்த சோதனையை திரும்பவும் ஜெயிக்கிறாங்க. எல்லாரும் என்ன பண்றாங்க, முழு மனதோட அவருக்காக மரிக்கவும் ஆயத்தமா இருந்தாங்க. அவரை முழுவதும் அன்பு கூர்ந்தாங்க. அவரை விட்டு போகல. அவருடைய முழு சிநேகிதர்களா என்ன பண்ணாங்கன்னா மாறி போனாங்க. இப்போ அவருக்கு அந்தரங்க சீஷனா இருந்த அரிமத்தியா ஊரனாகிய யோசேப்பும் அதுக்கப்புறம் நிக்கோதேமுவும் என்ன பண்றாங்கன்னா மக்களுக்கு பயந்து என்ன பண்றாங்கன்னா அவரை அந்தரங்கத்துல யாருக்கும் தெரியாம அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க பாருங்க, அவர் சிலுவையில மறிக்கும் போது அவங்கதான் என்ன பண்ணாங்கன்னா துணிந்து போய் பிலாத்துவின் இடத்துல கேட்டு அவருடைய சரீரத்தை வாங்கி என்ன பண்ணாங்கன்னா வெளியரங்க சீஷர்களா அவருக்காக என்ன பண்ணாங்க, துணிந்து வந்தாங்க. உங்களுக்கு புரியுதா? பாவத்தை மேற்கொண்டு ஜெயிச்சாங்க. புரியுதுல? இயேசு கிறிஸ்து பூமியில வரும்போது அவர்கிட்ட எந்த ஒரு துர்க்குணமும் இல்லை. அவர் முழுவதும் நன்மை செய்கிறவரா சுற்றி திரிந்தார். அவர்கிட்ட பணப்பை இல்லை. அவர்கிட்ட பொருளாசை இல்லை. அவர் எதையும் தன் பேரில சேர்த்து வைக்கவே இல்லை. உங்களுக்கு புரியுதுல? அது மட்டும் இல்ல, அவர் தேவனுக்கு மட்டுமே கீழ்ப்படிஞ்சாரு. தேவன் என்ன அவருக்கு காண்பித்தாரோ அதை செய்தார். தேவனை விட்டு அவர் ஒரு இடத்துலயும் அவர் என்ன பண்ணல, தன்னுடைய போக்கஸை மாத்தவே இல்லை. அவர் பிதா தனக்கு காண்பிக்கிறத மட்டுமே பூமியில செய்து வந்தார். அவர் ஒருவரையும் நியாயம் தீர்க்கல. 2 தடவை அவருக்கு நியாயம் தீர்க்கும்படி கொண்டு வரப்பட்டாங்க. ஒரு முறை ஒரு விபச்சார ஸ்திரீயும், ஒரு முறை ஒருத்தன் தன்னுடைய சொத்தை பிரித்து தாங்கன்னு கேட்டு வந்தான். அப்பமும் என்ன பண்ணல அப்படின்னா அவர் கொடுக்கவே இல்லை. அப்பமும் அவர் நியாயம் தீர்க்கல. அவர் என்ன சொன்னாருன்னா, நானும் என்ன பண்ணல, உன்னை நியாயம் தீர்க்கலன்னு சொன்னாரு. அவனுக்கு என்ன சொன்னார்னா, உனக்கு என்ன நியாயாதிபதியா வைத்தவன் யாருன்னு கேட்டார். அவர் அதை செய்யவே இல்லை. அவர் யாருக்கும் தீர்ப்பு செய்யல பூமியில. யாரையும் நியாயம் தீர்க்கல. யாருக்கு விரோதமாகவும் முறுமுறுக்கல. யார பத்தியும் புரணி பேசல. உங்களுக்கு புரியுதா? அவர் தம்முடைய நாவு முழுவதும் தேவனுக்கு மட்டும்தான், தேவனுடைய வார்த்தையை சொல்வதற்கு மட்டும்தான் பயன்படுத்தி இருந்தார். அவ்வளவு தூரம் அவர் பரிசுத்தவானா இருந்தார் பூமியில. அவர் இடத்துல ஒரு பாவம் உண்டுன்னு யாராவது குற்றம் சாட்ட முடியுமா? ஒருத்தரும் குற்றம் சாட்ட முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா பிளாத்து கிட்ட முன்னாடி நிக்கும் போது பிளாத்து என்ன சொல்றாரு, உன்னை விடுதலையாக்க எனக்கு அதிகாரம் உண்டுன்னு உனக்கு தெரியாதான்னு கேட்காரு. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னாரு, பரத்திலிருந்து உமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டாலொழிய உமக்கு என் மேல எந்த அதிகாரமும் இல்லைன்னு சொன்னாரு. ஆனா பிளாத்து என்ன செஞ்சாரு, என்னுடைய அதிகாரத்தை காண்பிக்கிறேன்னு சொல்லி 3 முறை அவரை விடுதலை செய்ய 3 முறை முயற்சி பண்ணாரு. பாத்தீங்கன்னா ஒரு முறை ஏரோது இடத்துல அனுப்பி, நான் ஏரோது கிட்ட அனுப்பிட்டேன், ஏரோது சொல்லிட்டாரு இவர் மேல எந்த குற்றமும் இல்லைன்னு சொன்னாரு. அப்பவும் ஜனங்கள் ஒத்துக்கொள்ளவே இல்லை. ஒரு முறை என்ன பண்ணாரு அப்படின்னா, பரபாச விடுதலை செய்யறேன், நீங்க இந்த 2 பேர் பரபாசையும் இயேசு கிறிஸ்துவையும் நிறுத்தி இவங்க 2 பேர்ல யார உங்களுக்கு விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்பவும் அவங்க என்ன சொன்னாங்க, பரபாச விடுதலை செய்யுங்கன்னு சொன்னாங்க. உங்களுக்கு புரியுதுல? 3வது முறை என்ன பண்ணாரு, அவரை முழுவதும் அடிச்சு காயப்படுத்தி அவர் என்ன பண்ணாருன்னா முள்முடி சூட்டப்பட்டு அவரை கொண்டு நிப்பாட்டி, இப்போ இவ்வளவு அடிச்சுட்டேன், இனிமே இவரை விட்டுறலான்னு சொல்லி கேட்டாரு. அப்பவும் என்ன பண்ணல, யாரும் அவரை விடுதலை செய்ய சம்மதிக்கவே இல்லை. அப்ப எல்லா ஜனங்களும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவரை விடுதலை செஞ்சீங்கன்னா நீங்க ராயருக்கு விரோதின்னு சொன்னாங்க. ஓகேவா? எல்லா ஜனங்களும் கலகம் முத்தி அதிகமாயிட்டு போதேன்னு கண்டு அவருடைய அதிகாரத்தை அவர் இழந்தார். யாரு? பிலாத்து. பிலாத்து விடுதலை செய்ய மனதா இருந்தும் அவரால் செய்ய கூடாமல் போயிடுச்சு. ஆண்டவர் சொல்லி இருந்தாரு, ஏன்னா பரத்திலிருந்தே அதிகாரம் கொடுக்கப்படும். அப்படி கொடுக்கப்படலைன்னா என் மேல உனக்கு எந்த அதிகாரமும் இல்லைன்னு சொன்னார். உங்களுக்கு புரியுதுல்ல நான் சொல்றது? பிலாத்து அதிசயப்பட்டாரு, ஆச்சரியப்பட்டாரு. அவர்கிட்ட கேட்டாரு, நீர் யார்? நான் சத்தியத்தை கொடுத்து சாட்சி கொடுக்க பிறந்திருக்கேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். ஓகேவா?
பிலாத்து அவன் நியாயாதிபதி. அவனுக்கு சத்தியம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஆனா அவன் கேட்கான், சத்தியம்னா என்ன? உங்களுக்கு புரியுதா? சோ, அது அந்த அந்த அளவுக்கு அவர் அவ்வளவு பெரிய சாட்சிய நற்சாட்சி அறிக்கையா பெற்றிருந்தார். பிலாத்துவினுடைய முன்னிலையில அவர என்ன பண்ணல, பயமுறுத்தல. தீர்ப்பு செய்கிறவனுக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். வாய் திறக்காம. அடிக்கப்படுகிற ஆட்டை போல அவர் என்ன பண்ணாருன்னா, யார குறிச்சும் முறுமுறுக்கல. எதுக்காக எனக்கு இது கிடைக்குது? அவர் எதுவுமே சொல்லல. தேவனுடைய நியாய தீர்ப்ப நம்புனாரு. தேவன் எதை செய்தாலும் நீதியுள்ளவர்ன்னு அவர் நம்பினார். தேவனை முழுவதும் விசுவாசிச்சாரு. அதனால அவருடைய கிரியைகள் எல்லாமே எப்படிப்பட்டதா இருந்ததுன்னா, அத சார்ந்தே இருந்தது. அவருடைய விசுவாசத்த அது அப்படியே என்ன பண்ணுச்சுன்னா, அவருடைய கிரியைகள் வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தது. தேவனுக்கு அவர் கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிந்தது அப்படியே தெரிஞ்சது நமக்கு. புரியுதுல? இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 2 விதமான மரணம் இருக்கு. ஒண்ணு என்னது? முதலாம் மரணம். இன்னொன்னு என்னது? 2ஆம் மரணம். ஏன் நம்ம இப்படி சொல்றோம்? ஏன்னா, ஆதியாகமத்துல நம்ம பார்க்கிறோம். தேவன் நியாய தீர்ப்பு கொடுத்திருக்கார். அப்ப நம்ம எந்த காலத்துல பிறந்திருக்கோம்? நியாய தீர்ப்பின் காலத்துல பிறந்திருக்கோம். ஏற்கனவே தண்டிக்கப்பட்ட அந்த காலத்துல தான் நம்ம பிறந்திருக்கோம். நமக்கு மேல ஏற்கனவே தீர்ப்புல தான் நம்ம பிறந்திருக்கோமே. நமக்கு என்ன தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு? மரண தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. மரண தீர்ப்புல தான் பிறந்திருக்கும். அதனால தேவகுமாரன் பிறக்கும்போது மரண இருளின் திசையில் இருந்தவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. ஓகேவா? அப்ப இந்த மரணத்திலிருந்து நம்மளை யார் விடுதலையாக்க முடியும்? குமாரனாகிய கிறிஸ்து. எப்படி அவர் விடுதலையாக்குனாரு நம்மள? ஆதாம் செய்த பாவத்த அவர் என்ன பண்ணாரு? பூமிக்கு வந்து அத மேற்கொண்டார். ஆதாமுடைய சரீரத்தை எடுத்து அவர் பூமிக்கு வந்து அந்த சரீரத்துல எந்த பாவமும் செய்யாம அவர் என்ன பண்ணாரு? தேவனுடைய நீதியை நிறைவேற்றி அந்த பாவத்துல அந்த பூமியில உள்ள எல்லா மனிதர்களுடைய பாவத்தையும் தன்மேல சுமந்து கொண்டு அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த சரீரத்துல அவர் ஆக்கினை அடைஞ்சதுனால நமக்கு மீட்பு உண்டாயிருக்கு. நமக்கு புரியுதுல? அது என்ன மீட்பு? ஜீவன், நித்திய ஜீவன். அப்போ ஒரு மனிதன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மரணத்துல இருந்து விடுதலை ஆக முடியும். எப்போ அப்படின்னா, தேவனிடத்துல வந்தா. ஏன்னா, ரூத்தும் நகோமியும் என்ன செஞ்சாங்க? தேவனிடத்துல வந்தாங்க. பாத்தீங்கன்னா, நகோமி மட்டும் கசப்புல இல்ல. ரூத்தும் கசப்புல இருந்தா. ஏன் நகோமி தன்னுடைய புருஷனையும், தன்னுடைய பிள்ளைகளை இழந்திருந்தா. ரூத்து தன்னுடைய புருஷனையும், தன்னுடைய மாமனாரையும் இழந்திருந்தா. எல்லாரும் மரண கசப்புக்குள்ளதான் இருந்தாங்க. ஆனா, நகோமி என்ன செஞ்சா? எங்க வந்தா? யூதேயா தேசத்துக்கு வந்தா. மோவாப் தேசத்தை விட்டு யூதேயா தேசத்துக்கு கர்த்தர் இடத்துக்கு திரும்பினா. உங்களுக்கு புரியுதா? ரூத் என்ன பண்ணா? ரூத்தும் நகோமிய விடாம பற்றி கொண்டா கர்த்தர் இடத்துல திரும்புகிறதுக்கு. அப்புறம் இங்க சீஷர்கள் என்ன பண்ணாங்க? யோவான் என்ன பண்ணாரு? அவர் விடாம என்ன பண்ணாரு? தேவனை பற்றி கொண்டார். தேவனை விட்டு அவர் பின்வாங்கல. அந்த இடத்துல முழுவதும் அங்க நின்னார். அப்போ யார் உறுதியா பற்றி கொள்றாங்களோ அவங்களுக்கு ரட்சிப்பின் கதவு திறக்கு. ஓகேவா? 2வது விஷயம் என்ன பண்ணாங்க? நகோமி என்ன பண்ணா? நற்கிரியையில் செய்தா. தன்னுடைய மருமகளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கக்கூடிய கிரியைய நகோமி செய்தா. ரூத் என்ன செஞ்சா? நகோமிக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தா. உங்களுக்கு புரியுதா? நகோமியினுடைய வழிகாட்டுதலின்படி நடந்தா. அது ஒரு நற்கிரியை. இயேசு கிறிஸ்து முழுவதுமா பூமியில என்ன பண்ணாரு? தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தார். யோவான் என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ, தன்னுடைய தாய யோவான் இடத்துல ஒப்புவிக்கும் போது யோவான் என்ன பண்ணாரு? ஏற்றுக்கொண்டார். தேவனுடைய வழிகளை ஏற்றுக்கொண்டார். அவர் என்ன கொடுத்தாலும் அதை அக்செப்ட் பண்ணார். உங்களுக்கு புரியுதா? அப்போ முதல் காரியம் என்ன? அவரை உறுதியா பற்றி கொள்றது. 2வது காரியம் என்ன? கிரியை செய்கிறது, நற்கிரியை செய்கிறது. இது 2மே செய்யும் போது தேவனுடைய சிலுவையின் அடியில நாம நிக்கிறோம். அவருடைய ரத்தம் நம்மளுடைய தலையில இருக்கும். புரியுதா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 20:6 முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா 2ஆம் மரணம்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் 2வது நியாய தீர்ப்பு. 1வது நியாய தீர்ப்பு தோட்டத்துல உண்டாயிருக்கு. 2வது நியாய தீர்ப்பு வெள்ளை சிங்காசனத்துல உண்டாகும். அப்போ நித்தியமான அழிவுக்கு எழும்பி போவாங்க. சோ அந்த அழிவிலிருந்து நம்மளை மீட்கிறதுக்கு தேவகுமாரன் இந்த பூமிக்கு வந்து நமக்கு நற்கிரியைகளை செய்ய கற்றுக் கொடுத்திருக்கார். அவர் கொடுத்த கிரியைகளை அவர் சொன்ன கட்டளைகளை நம்ம கீழ்ப்படியணும். உங்களுக்கு புரியுதா?
மத்தேயு 20:28 மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். இப்போ மத்தேயு 19:29 என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்வான். இதுதான் கீ. என்ன கீ? கசப்புல இருந்து வெளியே வர்றதுக்குள்ள கீ, சாவியே இதுதான். எப்படி மரண கசப்புல இருந்து நம்மளால வெளியே வர முடியும்? நமக்குரியவங்களை இழக்கும் போது நாம எப்படி அந்த அந்த கசப்புல இருந்து நம்மளால வெளியே வர முடியும்? தேவனை விசுவாசிக்கும் போது. தேவன் எனக்கு அதை திரும்ப தருவார், நூறத்தனையா திரும்ப தருவேன்னு சொல்லியிருக்காரு. அதோட நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வான்னு சொல்லியிருக்காரு. அப்போ நாம இந்த கசப்பை நம்ம இருதயத்துல நிரப்புறதுக்கு இடம் கொடுக்காம அதை விட்டு தேவனிடத்துல திரும்பி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நற்கிரியைகளை செஞ்சு தேவனை விசுவாசிக்கும் போது இந்த கசப்புல இருந்து முழுவதுமா வெளியே வர முடியும். ஓகேவா? 1 யோவான் 3:16. அதே மாதிரி யோவான் தான் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையின் அண்டையில நின்னவர்.